Welcome back, babe. Hey, welcome back to our Stupid Reacts. I'm Corbin. I'm Stephanie. And you can follow us on Instagram, Twitter for more juicy content. Thank you to everybody who supports us on Patreon. Follow us on Twitter account, subscribe, and hit that like button. Welcome back. Here we get another watch along. Welcome back to the watch along space, babe. Thanks. You're welcome. And today we are doing a watch along of a new 2025 Tamil, Wow. not Malayalam, because Tamil, it's so consistently great. If you don't know what I'm talking about, it doesn't matter. A new 2025 film called Tourist Family just came out on OTTs. It was in theaters before that. Okay. Because that's how that works. But it's a film Oh, wow. that just came out. Okay. Directed by Abhishan Jeevaneth? I don't know. and wrote it as well. And it's about a quirky Sri Lankan family, Sri Lankan family, seeking a fresh new start in India. Transform a discontinued neighborhood into a vibrant community with the infectious love and kindness. Oh my gosh. The gentrification family. I mean, sorry. Anyways, heard it's a lot of good things about it. So, if you're seeing this on YouTube, you can see a very good version because Gapper Beans like see full length version of this and other Tamil films. You can Patreon, watch the memberships up, link in the description. Go check that out. And let's get into this. This looks like a nice tourist family, which is what we would be if we went to India. Yes, Daddy. Maybe one day. You call me daddy sometimes. Nope. Ah. கையை போடுங்கடா. கடவுளே. கிளியாங்கோ ஐயோ என்ன சூட்கேஸ் எடுத்து வந்துட்டேன் ஒரு நிமிஷம் டேய் அது போடாத போட்டு போடா நீ வாடா அங்கே நில்லுங்க ஓடுனா சுற்றுவோம் சுற்றாதீங்க நாங்க குற்றவாளி இல்ல யார் நீங்கன்னு கேட்டேன் நான் தர்மதாஸ் இது என் குடும்பம் நாங்கள் இலங்கையிலிருந்து வரோம் எதுக்கு வழி மாறி வந்துட்டோம் சார் வழி மாறி வந்துட்டியா ஓம் பாஸ் சொல்லுங்க விசரன் மாதிரி கதைச்சு கொண்டு இருந்தார் குனிய வச்சு சுற்றுவாங்களடா வாடா போடா. இங்க வந்துட்டு எங்க போறதா இருந்தீங்க இந்த மச்சான் பிரகாஷ்க்கு தான் சார் தெரியும் அவன் தான் இடம் பார்த்து வச்சிருக்கான் பிரகாஷா கரைக்கு வந்த உடனே குப்பை கொட்டாதீங்கன்னு போர்டு பக்கத்தில் நிப்பேன்னு சொன்னான் சார் குப்பை கொட்டாதீங்க போடா எந்திரி சார் எந்திரி அநேகமாக இங்கே தான் நீ எங்கேயாவது ஒளிஞ்சிருப்பான்ட்டு நினைக்கிறேன் இங்கே தான் இருக்கு இலங்கையில் ரொம்ப கஷ்டம் உங்களுக்கே தெரியும் விலைவாசி எல்லாமே ஏறிட்டது கடனும் ரொம்ப அதிகமாயிட்டு காப்பாற்றணும்னு நினைச்சிருந்தா நீங்க எங்களுக்கு கூட்டி கொண்டு வந்திருக்கே கூடாது வேற என்ன செய்ய வேணும்னு சொல்ற அதை யோசிக்க எனக்கு எங்க நேரம் இருந்தது நீங்க தான் எங்களை வேக வேகமாக எடுத்துட்டு வந்துட்டீங்களே கொஞ்சம் கருணை கட்டுங்க சார் ப்ளீஸ் சார் நீங்க என்ன வேண்டுமென்றாலும் செய்யுங்க அதை பத்தி எனக்கு அக்கறை இல்லை ஆனா காலை தூராம கதைங்க அப்பா அடுத்தவன் காலை பிடிக்கிறது எந்த பிள்ளைக்கு தான் பிடிக்கும் இதெல்லாம் பண்ணி கடைசியில் எங்களை வில்லனாக்குறீங்க There's a dog in there. Hey, let me get one too. Hey, let me hold one. Yeah, you get that right there. What the dog doing? எங்களோட ஊர்ல நிறைய நாட்கள் எங்களுக்கு 3 வேளை சாப்பாடு கிடையாது அட்லீஸ்ட் உங்க கூட இருந்தாலாவது கொஞ்சம் நல்ல சாப்பாடு போடுவீங்க தானே நான் இதுக்கு சாப்பாடு போடுவேன் நீ எப்படி நம்புற இந்த வண்டியில் இருக்கும்போது நீங்க எங்க மாமா கிட்ட தண்ணி வேணுமான்னு கேட்டீங்க தானே நானும் அந்த நாயும் ஒன்னடா நாயை நினைச்சு சிரிக்கிறானா இல்லை நம்மள நினைச்சு சிரிக்கிறானா உன் பேர் என்ன ஆகாஷ் என் பையன் பேரும் ஆகாஷ் தான் அவனுக்கு பேச்சு வராது நாங்கள் உங்களை பார்க்கல நீங்களும் எங்களை பார்க்கல புரியுதா நல்ல வேலை தாசு எங்க இருந்து இந்த நாயை எடுத்த நான் அங்க பேக் எடுக்க போனலோ அங்கதான் நில பார்த்தேன் நான் உடனே பேக்ல போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன் பிரகாஷ் ப்ளீஸ் முதல்ல அவன்ட பேரே ஆகாஷ் இல்ல
கொஞ்சம் அமைதியா இருக்கிறியா? எனக்கே ஒன்றும் விளங்கல. அவரோட பிள்ளைன்ற பேரை எப்படி நீ கண்டுபிடிச்ச? அவரோட கையில் ஆகாஷ் பேரு பச்சை குத்தி இருந்தது. பைரவன் பேரு அவர் யூனிஃபார்ம்ல இருந்ததை பார்த்தேன். அப்ப அது கண்டிப்பா ஒரு பேரா இருக்க வாய்ப்பே இல்லை. A pro-immigration refugee story? America could never. மயங்கி விழுந்துட்டான்னு நினைக்கிறேன். உடனே ஆம்புலன்ஸ் ஃபோன் அடி. ஏய், அவன் ஃபுல்லா கல்பா போட்டு வந்து விழுந்து கிடக்குறான். ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி. ஏய், தண்ணி அடிச்சு விழுந்தானோ இல்லை தடிக்கி விழுந்தானோ? முதல்ல ஆம்புலன்ஸ் ஃபோனை போடு. இந்த வீட்டுக்காரம்மாக்கிட்ட நான் பேசுனேன். அவங்க கொஞ்சம் நல்ல டைப்பாக தான் இருக்காங்க. ஆனால் அவங்க வீட்டுக்காரன் மட்டும் தான் நமக்கு கொஞ்சம் ரோதனை கொடுப்பான்னு நினைக்கிறேன். அவங்ககிட்ட தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். சார் என்ன வேலை செய்கிறேன்னு சொல்லவே இல்லைங்களே. ஓ, அவரா? அவர் இங்கே தான். ஒரு நிமிஷம். ஓகே, போங்க. அவரா? அவர் இங்கே தான். யார் இந்த பையன்? அவரு இங்கே தான். இன்னைக்கு போய் உன் புருஷன் என்ன வேலை செய்கிறாருன்னு கேட்கும்போது என்னென்ன தடங்கள் வரும்னு ஒரே எக்ஸைட்டிங்காக இருக்குப்பா. நாங்கள் இங்கே பக்கத்தில் தான் குடியிருக்கோம். இது என் வீட்டுக்காரு. வேலைக்கு டைம் ஆச்சு இல்லை, போகலாம். நான் அப்புறம் வரேன். இந்த ஊர் தமிழ் கற்றுக்கிற வரலும் சைலண்டாக இருக்கணும். ம் ம். காஃபியா டீயா? காஃபி. அண்ணா உங்களுக்கு? நல்ல வடிவா இருக்கிறாங்க. ஆண்டி வடிவனா? அது ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு தூய தமிழ்ல சொல்றாங்க. ஓ, ஏன் ஹஸ்பண்டா? அவர் இங்கே தான். See, this is what happening. நீங்க வாட்ச் பண்ணுங்க, பாருங்க 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 பாருங்க. தோ அவரே வந்துட்டாரே. கை கொடுக்கும்போது எழுந்திருச்சு கொடுக்கணுங்கிற மரியாதை கூட தெரியாதா? எந்திரிச்சிருவன், ஆனால் லிப்கிஸ் அடிபடும் என்று நினைக்கிறேன். நீங்கள் பேசுங்க. என்ன பேசுறது? பேசுறதா? கதைக்கிறது தானே சொன்னீங்க. நீங்கள் பேசின வார்த்தையிலே கண்டுபிடிச்சிட்டேன் நீங்கள் தமிழ்நாடு இல்லைன்னு. சார், நீங்களே சொல்கிறீங்களா இல்லை நானே சொல்லவா? நீங்கள் எந்த ஊருன்னு? நீங்கள்லாம் கேரளா, கரெக்டா? என் காலேஜ் ஃப்ரெண்டும் அவன் ஃபேமிலியும் இப்படி தான் தமிழில் பேசிப்பாங்க. அவனுங்க எந்த கப்பலில் வந்தானுங்களோ. இல்லை சார், എൻ്റെ പേര് ജോസഫ് കുരുവില്ല. ഇതാണ് എൻ്റെ നാട്. ഞാനിവിടെ ചെറിയ ബേക്കറി. മുള്ളി സാർ. മെമിക്രി ഗുഡ്. അയ്യോ സാറേ, ഞാൻ അവിടെ ഒന്നും പോയിട്ടില്ല. എൻ്റെ പേര് ജോസഫ് കുരുവില്ല. ഇതാണ് എൻ്റെ നാട്. ഞാൻ ഇവിടെ ഒരു ബേക്കറി നടത്തുന്നു. நீங்கள் கேரளாவா? இல்லை சார், பாலக்காடு. பாலக்காடா? கேரளா இல்லையா? நான் சொல்கிறது நல்லா கேட்டுங்க. அவர் பெருசா இங்கே யாருக்கிட்டும் எப்பவும் ஒட்ட மாட்டாரு. நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. சச்சா, என்னன்னு தெரியல, எனக்கு என்னமோ உன்னை பார்த்ததும் பேசணும்னு தோணுச்சு. உங்களை எல்லாம் இங்கே எப்படியோ கூட்டி கொண்டு வந்துட்டேன். ஆனால் அடுத்து என்ன செய்யறதுன்று ஒன்றுமே விளங்கலை. முள்ளி, ஒருத்தன் 6th படிக்கிறான், இன்னொருத்தன் பக்கம் மாடு மாதிரி இருக்கான். எது மல்லுபாயா? பார்க்க கிழிஞ்ச பாய் மாதிரி இருக்கான். அவனை பூக்கள் பூக்கும் வழியிலே முள்ளும் அழகாய் தோன்றிடும், எதையும் தாங்கும். உன் வீட்டு வாசல்ல குடி கூத்தடி என்ன வேணாலும் பண்ணி தொலை. என் வீட்டு வாசல்ல எதுக்குடா பாட்டில போட்டு உடச்சு வச்சுக்கிறேன்? நீங்கள்லாம் உண்மையிலே மலையாளி தானா? ஓணுங்க இன்னைக்கு. ஓணமோ? ஹாப்பி ஓணம். வெரி நைஸ். Smart boy.
God. That's not the vibe of this movie. எந்த இடத்துல? குப்பத்தொட்டில் பாம்பு வச்சுருக்காங்க சார். எனி கேஷுவலிட்டிஸ்? லக்கிலி நோ சார். ஒரு சில பேர்த்து அடிபட்டிருக்கு. லாஸ்ட் 1 வீக்காக ராமேஸ்வரம் உள்ள வந்து அதர் ஸ்டேட் வெஹிக்கிள்ஸோட நம்பர்ஸ், புதுசாக வந்து டூரிஸ்டோட லிஸ்ட் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுங்க. ஓகே சார். ஃபுட்டேஜஸில் கிடைக்கிற எல்லாருமே ட்ராக் பண்ணுங்க. 2 டேஸில் எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு வேணும். ஷோஜா டீக். எனக்கு என்னமோ இந்த பாம்பு பிளாஸ்ட்டுக்கு அவங்க தான் காரணம்னு தோணுது. இது அந்த குப்பை தொட்டியில் குப்பையை போட்டான்றதுக்காகவா? ஏட்டையா தயவு செஞ்சு இந்த மனிதாபிமானத்தெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு உங்க கண்ணு முன்னாடி என்ன நடக்குன்னு பாருங்க. நம்ம அவங்கள ப்ராப்பராக இன்வெஸ்டிகேட் பண்ணமா இல்லை, அவங்க என்ன கொண்டு வந்தாங்க செக் பண்ணமா இல்லை, அவங்க எங்கே இருக்க போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க, ஏதாவது விசாரிச்சோமா? அதுவும் இல்லை. நானும் அங்கே தான் போகிறேன். போகிற வழியில் இருக்கிறீங்களோ? பயப்படாதீங்க, நாங்களோட நெய்பர் தான். ஸ்மால் பாய். Smart boy. தமிழ கொடி தலைவன் கொடி. டேய் கேரளாலாம் ஹோம் ஒர்க்கே இல்லடா. அப்படியாடா? குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ். நீங்கள் தான் எங்களுக்கு சோஷியல் எடுக்க போறீங்களோ? ஆமாம். பின்ன ஏன் நீ நாள் வரையில? பர்சனல் லீவில் இருந்தேன். தெரிஞ்சிருந்தா லிஃப்ட் கேட்டிருக்க மாட்டியா? இல்லை, தெரிஞ்சிருந்தா ஸ்கூலுக்குள்ளேயே இருக்கிற சொல்லியிருப்பேன். தேவலாம் வெளியே இறங்கிட்டேன். அதான். ஸ்ரீலங்காவா? உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் பேசும்போதே தெரியுதே. ஃப்ளைட்டில் வந்தது எப்படி இருந்துச்சு? எங்களோட வீட்டுக்கு எதிர் வீட்டில் ஒருத்தர் டிரைவர் வேலைக்கு ஆள் தேடிட்டு இருக்கார். மாதம் 30,000 ரூபாய் சம்பளமாகும். டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துட்டு அவர்கிட்ட வேலைக்கு சேர்ந்துருவேன். வண்டி நல்லா ஓட்டுவியா? எங்கட அப்பாவே ஊரில் கார் தான் சார் ஓட்டினவர். அவருக்கு தான் வேலை கட்டு வந்தியா? இல்லை சார், சின்ன வயசுலேயே எங்கட பக்கத்து கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொன்னால் போதும். என்னால் உடனடியாக உனக்கு பெர்மனெண்ட்டாக வேலை கொடுக்க முடியாது. ஒரு வாரம் டெம்பரரி அப்பாயின்ட் பண்ணுறேன். உன்னுடைய பர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதுக்கப்புறமா பார்க்கலாம். ஒரு வேளை உங்களுக்கு இந்த வேலை பிடிக்கலண்டா அந்த 7 நாளுக்கான காசு கொடுப்பீங்களோ? இது அநியாயம். எல்லாத்துக்கும் கோப்பரார் தான், ஆனால் தப்பான ஆள் மாதிரி தெரியல. ஓஹோ, இந்த ஆளை பார்த்தோன்னே உங்கள் அப்பா ஞாபகம் வந்துச்சா? எப்படியாடா? அதான் மூஞ்சில் தெரியுதே. நீ பார். சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. நிச்சயமாக உங்களுக்கு இந்த வேலை கிடைக்காது. ஏன்டா அப்படி சொல்கிறேன்? இல்லைண்ணே, இதுக்கு முன்னாடி வந்த எல்லாருக்கும் இதான் நடந்துச்சு. அதான். இல்லை சார், எனக்கு இந்த வேலை. இந்தாங்கண்ணே. என்னோடய ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்போவும் இந்த கப்பில் தான் காஃபி கொடுப்பியா? இல்லைங்க. அப்புறம் எதுக்கு இவங்களுக்கு மட்டும் இந்த கப்பில் கொண்டு வந்து கொடுத்துருக்க? இதை எடுத்துகிட்டு போயிட்டு யூஸ்வலாக கொடுக்குற கப்பில் கொண்டாந்து கொடு. நான் முடிவு பண்ணிட்டேன். எனக்கு ஓகே தான் சார். குட். அப்போ உன்னோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு அவளுக்கு உடம்பு சரியில்லை. அவள் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு எனக்கு காலமையே தெரியும். இது உங்களுக்காக தான் கொண்டு வந்த நான். எந்த போட்டோலயும் சொந்தக்காரங்க யாரும் காணலையே. நாங்கள் 2 பேரும் ஓடி வந்து தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். உள்ள அலமாரியில் கல்யாண ஆல்பம் இருக்குது, பார்க்குறீங்களா? எங்களோட கல்யாண ஆல்பம். டைம் இருக்குல்ல? Sounds like my nightmare. எடுத்துகிட்டு வந்துடுறேன். நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேறும், இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் நம்ம முதலாளி நல்ல முதலாளி, வெள்ள மனம் பிள்ள குணம் உள்ள முதலாளி. கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த. அடுத்த வாட்டி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன். ஓடுற கார்லேருந்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவேன். தம்பி சாப்பிட்டியா? Angsty teenagers. நீங்களாம் சிலோன் தமிழர்களா? ஆமான்னு சொன்னால் போட்டு கொடுத்துருவீங்களோ? பரதேசி இவனை விட்டு வச்சதுக்கு நீங்க வாங்கி எடுக்கிறதுக்கு போயிட்டான். டேய் வெள்ள வாடா. எத்தனை வாடா சொல்றது? உனக்கு எத்தனை வாடி சொல்றது? எப்ப பார்த்தாலும் யாரோ ஒருத்தர் வீட்டுல வாங்கி எடுத்து வச்சு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்க. வீட்டில் அப்பா அம்மா இல்லையோ? நீ என்ன பிரச்சனையில் இருக்கிறன்னு தெரியல.
ஆனால் உனக்கு ஏதாவது கதைக்க வேணுமெண்டா நான் இங்கே தான் இருப்பேன். மனுஷன் அடிக்கிற மாதிரி அடிச்சு வச்சிருக்கீங்க அவனை. இதில் சம்மந்தமே இல்லாமல் என்ன வரை இழுத்து விட்ருக்கீங்க. டாக்டர் அவன் பழைக்கிறதுக்கு எதுவும் சான்ஸ் இருக்கா? கடவுள் நம்பிக்கை இருந்தால் வேண்டிக்கோங்க, அவன் பிழைக்கணும்னு. ஸ்கூல் பசங்க முதற்கொண்டு அந்த குப்பத்திரி தான் சார் யூஸ் பண்ணுறாங்க. அது எல்லாத்துக்கும் மேலே அங்கே இருக்க கேமரா ஃபுட்டேஜ் குவாலிட்டி சரியில்லை சார். நல்லா நீயும் உன் தமிழ் ஆளுங்களும் காரணம் சொல்லிட்டே இருங்க. முருகா, கீழே கூப்பிடுறாங்க பேர். இது எலெக்ஷன் டைம், எவன் வேணா பண்ணியிருப்பான். ஒருத்தன் குப்பை போட்டான்ற ஒரே காரணத்துக்காக இவ்வளோ பெரிய பழியை தூக்கி அந்த ஒட்டுமொத்த குடும்பத்து மேலே போகிறது எப்பறம் நியாயமாகும்? இருக்கட்டும் சார், அவங்க நல்லவங்களாவே இருக்கட்டும். என்னடி சத்தம்? டேய் நிது, என்னடா செய்யற? சார் போய் போலீஸை கூட்டு வாங்க. உடனே கூட்டு வாங்க. சரியா போங்க. நீ தான் போலீஸ், நீ எங்க போற போ. இல்ல யூனிஃபார்ம் மாட்டிட்டு மண்ணாங்கட்டி அப்படியே போட்டு பூட்டி இருந்த கேட்டை தாண்டி எப்படிடா உள்ள வந்த? பேச மாட்டேன். பொண்டாட்டியா சார்? பொண்டாட்டின்னு போட்டிருக்கு. அந்த பொண்டாட்டிக்கு கால் பண்ணு. என்னடா வேணாம், அழைச்சு 3 நாள் விடல, அதுக்குள்ள பொண்டாட்டி. சொல்லு பேபி. ஹலோ, இருக்கியா? ஹலோ, யார் மணி? நீங்க யாரு? ஹர்னியா. ஆமா, நீங்க? போய் போய் என் ஃப்ரெண்டு கூட நான் தான் என்ன பார்க்கறதுக்காக இவனை வர சொன்னேன். போதுமா? என்னடி சொல்றான் பொண்ணு? அவர் தான் என்ன எழுப்பி விடுவாரு. இன்னைக்கு என்னன்னு தெரியல, நான் எந்திரிச்சிட்டேன். ஆனா அவர் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காரு. கொஞ்சம் வந்து எழுப்பி விடுறியாமா? நீங்க எழுப்பி பார்த்தீங்களா? நான் போய் பார்த்துட்டு. அப்பா, அப்பா. என்னாச்சு? நீ என்னமா பண்றீங்க? கொஞ்சம் அசதியா இருந்தது, அப்படியே தூங்கிட்டேன். மணி என்ன? 9 மணி ஆயிட்டு. My husband's dead. ரொம்ப பயந்துட்டீங்க போல இருக்கு. Oh God. No. What the heck? And Parent 1 reacts to Tourist Family. If you saw us on YouTube, you saw a very good version because Gabby Ravings likes the full length version of this and other Domino films. You got a Patreon membership, so I'll put the link in the description. I'll go check that out. And not about you.